ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான செய்தி. மாவட்ட நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்பு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, பியூனு, வாட்ச்மேன் இந்த மாதிரியான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு சேல்ரி மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,500லேருந்து உங்களுக்கு மந்த்லி சேல்ரியாக கிடைக்குது. காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் 500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் 20 மாவட்டங்களில் முதல் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்தளவில் உங்களுக்கு 8th இல்லை 10th முடிச்சிருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ரெகுலராக மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவல்களும், வேலைவாய்ப்பு செய்திகள், தமிழக அரசு வெளியக்கூடிய புதிய தகவல்கள், அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் நமக்கு நீதித்துறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுலேருந்து நிறைய பல்வேறு கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாவட்டங்கள் நான் எக்ஸாம்பிள்ஸ் PDF எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருச்சி, கரூர், திருப்பூர், பெரம்பலூர், கோயமுத்தூர், நாகப்பட்டினம், திருவாரூர், சென்னை, நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற 20 மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு செய்து அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக போய் உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்குது அப்படின்றத. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதே நிறைய பேரோட கனவாக இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 38 காலி பணியிடங்கள் 39 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பேரா லீகல் வாலண்டியர் அப்படின்றது இந்த போஸ்டிங்கோட பேர். சட்ட தன்னார்வலர்கள் அப்படின்றது இந்த போஸ்டிங்கோட பேர். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் விண்ணப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையுமே அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆசிரியர், அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், அப்புறம் MSW, அதற்கப்புறம் பயிலும் மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸ், அதாவது டாக்டர்ஸும் இது பண்ணலாம். மாணவர்கள் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர் பதிவு செய்யும் வரை, அதுக்கப்புறம் சமூக சேவை புரியும் சமூக ஆர்வலர்கள், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சமூக தொண்டு புரியும் மகளிர் குழுக்கள், அவர்கள் சிறைச்சாலையில் உள்ள நீண்டகால தண்டனையை அனுபவித்து படித்து நல்ல நடத்தை கொண்ட சிறைவாசிகள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிக்குழுவால் சட்ட தன்னார்வலர்களாக அடையாளம் காணப்பட்ட தகுதியானவர்கள் என்று இந்த மாதிரியான பல்வேறு குழுக்களில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மருத்துவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க.
விண்ணப்பிக்கும் முறை எப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் நாகப்பட்டினம் DCOTE.government.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் அதை வந்து எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 15/10/2025 அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நமக்கு வந்து டேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. உங்களுடைய மாவட்டத்திற்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்குறாங்க. புகைப்படம் ஒட்டி உங்களுடைய பேர், உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவருடைய பேர், பிறந்த தேதி, வயது, பாலினம், கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழை கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்கணுமா இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் ஜாதி, மதம், நிரந்தர முகவரி இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பணும் அப்படின்ற லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அதற்கு தேவையான முகவரி, கைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாவது வழக்கு அந்த மாதிரி நிலுவையில் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ எல்லா விவரங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய கையொப்பமிட்டு உறுதிமொழிக்கு கையொப்பமிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் என்ன அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பி வைக்கணும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.